ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பசாமிக்கு பிடிச்ச பொருளையெல்லாம் உன் கண்ணு முன்னால் காட்டினதும் நீ சற்றும் யோசிக்காமல் எனக்கு மிகவும் பிடித்த விபூதியையும் சந்தனத்தையும் தொட்டுட்ட. மிச்சம் இருக்கிற பணம் தானே இப்போது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உனக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயமாக இருக்கு. எனக்கு பிடிச்ச விபூதியையும் சந்தனத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் வீடு தேடி வரப்போகிறேன். உன் மனசில் எப்போதுமே சில கேள்விகளும் கவலைகளும் குழப்பங்களும் இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணமாக இந்த பணம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கும் பணம், உனக்கு தேவைப்படும் பணம் உன் கைகளில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இன்னும் 3 நாட்களுக்குள்ளாகவே உன் தேவைகளெல்லாம் நிறைவேறும்படி நீ எதிர்பார்த்த பணத்தை யார் மூலமாகவாவது உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துறேன். அது வரைக்கும் உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்க உன் மனசு சொல்படியெல்லாம் கேட்டு பயப்படாத. மனசு எப்பவும் 1000 விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என் செல்வமே. மனசு எப்போவுமே இனி நடக்க போகிற விஷயத்தை பற்றி உன்னை பயமுறுத்தும். அதே போல் கடந்த காலத்தில் ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் மற்றவங்க பேசின பேச்சையும் உனக்கு ஞாபகப்படுத்தி அதிகமாக கடந்த காலத்திலேயே தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்க பார்க்குது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை மாற்ற முடியாதுன்னு உனக்கு தெரியும். அதை பற்றி யோசிக்கிறதாலையும் சிந்திக்கிறதாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த கடந்த காலத்தை விட்டு நீ வெளியே வா. உன் எதிர்காலம் அறிந்த உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன். எதிர்காலம் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியதாக இருக்க போகுது. உன் மனசில் எழக்கூடிய விஷயங்களை நினச்சி பயந்து அடிபணியாதே. உன் எதிர்காலத்தை நீ கேட்டதை விட பிரகாசமாக உனக்கு அமைச்சு தரேன். இன்னும் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நான் தருவேன் என் செல்லமே. நீ நினைக்கிற எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். சில பேர் உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உன்னுடைய சுடரை அணைக்க முயற்சிக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் ஒளியும் இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு வழியும் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்களால் சொந்தமாக நிம்மதியாக வாழவே முடியாது. உன் வாழ்க்கையின் ஒளியை அணைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நான் ஒளி ஏற்றவே மாட்டேன், வழி காட்டவும் மாட்டேன். ஏன்னா எந்த மனிதராக இருந்தாலும் அடுத்தவனை அழித்து அடுத்தவனை கெடுத்து பிழைக்க நினைக்கக்கூடாது. நீயும் எப்போதும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கணுமே தவிர அடுத்தவன் வாழ்க்கையும் அவங்க குணத்தையும் அவங்க மனசையும் அவங்க செய்கிற செயலையும் விமர்சிக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லா வகையிலும் உன்னுடைய கர்மாக்களை குறைச்சி உனக்கு புண்ணியங்களை சேர்க்கறதுக்காக நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீ ஏதாவது தப்பாக யோசிச்சோ தவறாக சிந்திச்சோ கர்மாக்களை அதிகப்படுத்திக்காதே. கெட்ட கர்மாக்கள் தான் உன் வாழ்க்கையில் எல்லா கெட்டதும் நடக்க காரணமானதாக இருக்குது. நீ எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு தைரியமாக இரு. உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்தியவங்களுமே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் துயரத்தை எல்லாம் போக்கி துன்பத்தை நீக்கி உன்னை உயரமாக வாழ வைக்க போகிறேன். அதாவது உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி செய்ய போகிறேன் செல்லமே. வைரம் வெறும் சாதாரண கல் போல தான் இருக்கும். அதை நல்லா உரசி தான் பளபளப்பானதாக பட்டை தீட்டி அழகான ஆபரணமாகவும் மாற்றுறாங்க. அதே போல் தங்கமும் அப்படிதான். அதை நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தப்படுத்திய பிறகுதான் அதை அழகான ஆபரணமாக மாற்றுறாங்க. இப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை மதிப்புக்குரியதாகவும் அழகானதாகவும் மாற்றணும்னா ஒன்று நெருப்பில் போட்டு சோதிக்கணும், அல்லது வைரத்தை பட்டை தீட்டுறது போல் உரசி அதை சோதிக்கணும். ஏதோ ஒரு வகையில் சோதிக்கிறது மூலமாக மட்டும்தானே அது அழகானதாக மாறுது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் சோதனைகளை கொடுத்து உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர முடிவெடுத்துட்டேன்.
நல்ல பிள்ளையாகிய நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பதின் காரணம் புரிந்துவிட்டதல்லவா? நல்ல மனிதர்களுக்கு நான் எப்போதுமே கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுப்பேன். ஆனால் ஒருபோதும் அவர்கள் அழிந்து போகவோ வீழ்ந்து போகவோ விட்டுட மாட்டேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் ஒழுக்கமும் மிகவும் அவசியமான விஷயங்கள். இது உன்கிட்ட இருக்கிற வரையிலும் யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது. நீ எப்போவுமே நல்லவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் நீ நல்லவங்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா நல்லவங்களை இந்த உலகம் சுலபமாக ஏமாற்ற முயற்சி செய்யும். தன்வசமாக அவங்கள ஆக்கிக்கிட்டு அவங்க மூலமாக எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு அவங்கள மதிக்காமல் ஒதுக்கி வைக்கவும் செய்வாங்க. நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லை. நீ நல்லவனாக இருந்து அமைதியாகவே வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே.